காசு திருடுறது தப்பு தானே? ஏன்னா அவருக்கு காசு விட்டுருந்தா அப்புறம் இவன் ஏன் அதுல இருந்து எடுக்க போறியா? நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க? அவரு சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது சிக்கனம் இல்லனே, கஞ்சத்தனம். இப்ப நீ தனியா போயிருக்க, எல்லா செலவையும் நீ மீனாவும் தான் பாக்கணும். அப்ப நீ சிக்கனமா இருக்கியா, கஞ்சத்தனமா இருக்கியா, இல்ல தாராள பிரபு மாதிரி தாம் தும்னு செலவு பண்றியான்னு பாக்க தானே போறேன். பாரு நான் அப்படி எல்லாம் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். நான் நல்லாவே அப்பாவோட புராணம் போதும், நம்ம வேற ஏதாவது சந்தோஷமா பேச. ஏன்டா கதிரி, ஒரு தடவை உன் மாமனார் போகும்போது அவர் பக்கத்துல ஒரு பட்டாசை போட்டு விட்டு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா அதெல்லாம்? போடா போய் எடுத்து குடி. இங்க எப்படி அண்ணா இந்த ராஜாண்ணி, நீங்க தீபாவளி படத்துக்குலாம் போயிருக்கீங்களா? எங்க வீட்ல இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நான் புது படம் பார்க்க போயிருக்கேன். அக்கா நீங்க? நானு ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் தீபாவளிக்கு. ஒரு தடவை தானா? அப்படியே என்ன படத்துக்கு போனீங்க? எப்ப போனீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ 2010 வருஷம் நான் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தீபாவளி மைனான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் கூட்டிட்டு போனாங்க. பழனி யாரும் அது கனவுல என்ன கூப்பிடுறது? சுகன்யா, நனவா? பழனி, சுகன்யா. என்னக்கா? மணி 4 ஆகுதுடா. அதுக்கு எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆகணும். டேய் அவளையும் எழுப்பி விடுறா. சரிக்கா. சரி. ஏமா சுகன்யா, எந்திரிமா. மீனா, இன்னைக்கு எந்திரிப்போம். பண்டிகை நாள்ல 8 மணிக்கு கூட எந்திரிக்கலாமா? 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு அநியாயம் பண்றமா? ஏய் வியாக்கியானம் பேசிட்டு இருக்காதடி. பழனி எந்திரிச்சானான்னு தெரியல. பழனி, சுகன்யா, தம்பி எந்திரிச்சிட்டாரு. நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். வந்துடுறேன் தாச்சி. சரி சரி.